வணக்கம் ஜெயஹிந்த். வளைகுடா நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே இதில் பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பாகிஸ்தான் இப்போது தன்னுடைய ப்ரீமியம் பெட்ரோல் விலையை 200 ரூபா அதிகரித்து கிட்டத்தட்ட யாரும் வாங்கவே முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி அந்த நாடு இருக்குது. இப்போது ஈரானோடைய ஐஆர்ஜிசியோடைய ஒரு மிக முக்கியமான தளபதி, ஒரு சீனியர் ரேங்க் பிரிகேடியர் லெவலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர், அவர் பாகிஸ்தானுக்கு நேரடி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாரு. உங்கள் ஏர்பேஸஸை எங்களுக்கு எதிராக அமெரிக்காவுக்கு நீங்கள் பயன்படுத்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்பேஸ் எங்களுடைய லெஜிட்டிமேட் டார்கெட் ஆகும் அப்படின்ட்டு. இந்த போர் துவங்கும் போதே நம்மளுடைய ஒரு விமானப்படை அதிகாரி அதை எடுத்து டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தா அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இவங்க தங்களுடைய பலுச்சிஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பேசஸை அமெரிக்காவுடைய ரீப்பர் ட்ரோன்ஸுக்கு தரையிறங்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தளமாக பாகிஸ்தான் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது பொய் செய்தி அப்படின்னு சொல்லி இவங்க மீடியாவில் சோஷியல் மீடியாலலாம் ஃப்ளாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதே செய்தியை உறுதி செய்து ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான படைத்தளபதி, அதாவது சிஸ்தான் பலுச்சிஸ்தான் பகுதியை நிர்வகிக்கக்கூடிய, இன்னும் ப்ரெசைஸாக சொல்லணும்னா ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய பார்டர் பகுதியை நிர்வகிக்கக்கூடிய அந்த அதிகாரி பாகிஸ்தானுக்கு நேரடியாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது பொய் செய்தி, ஈரானோட அதிபர் யாரும் சொல்லலை, இவங்க யாரும் சொல்லலைன்ட்டு. இப்போ ஐஆர்ஜிசி அப்படின்றது ஒரு மொசைக் கண்ட்ரோலில் பிரிஞ்சு ஒரே தலைமையகமாக இல்லாமல் பல தலைமையகமாக பிரிஞ்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான போர் தளபதி இப்போ நேரடியாக பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய எல்லை, ஈரான் பாகிஸ்தான் எல்லையில் ஒரு குறிப்பிட்ட பாகிஸ்தான் 2 பாகிஸ்தான் பேஸ்லேருந்து இந்த உதவி செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றதா அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொருள். செகண்ட், இப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வரக்கூடிய லேட்டஸ்ட் தகவல் படி, அதாவது 24 மதிய தகவல் படி, அதாவது அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பாகிஸ்தானுக்கு அங்கே ஈரானுடைய அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. இவங்க பேச்சுவார்த்தையில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ட்ரம்ப்பே கன்ஃபார்ம் பண்ணுறாப்புல. ஏன்னா இந்த இடத்துல இந்த போரில் இவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னா, இன்னொரு பேரலல் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யுஏஇ இதுக்கு மேலே எங்களால் பொறுத்திருக்க முடியாது, நாங்களும் இந்த போரில் இறங்குவோம் அப்படின்ற முடிவை அவங்க கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமேசான் வெப் சர்வீசஸோட தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. இவங்களை பொறுத்த வரைக்கும், நம்மளோட வெஸ்ட் ஏஷியாவை பொறுத்த வரைக்கும் அமேசானுக்கு இப்போ அமெரிக்காவோட இது மீண்டும் தாக்கப்படும் போது இந்த போர் மீண்டும் எஸ்கலேட் ஆகுது. அப்போ இந்த நாடுகளுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உள்ளே வரக்கூடிய ட்ரோன்ஸ் மற்றும் மிசைலை. அதை ரொம்ப நாள் பண்ண முடியாது, ஏன்னா அதிகபட்சமான அமெரிக்கன் எக்யூப்மெண்ட்ஸ் டிபெண்டன்சி இருக்குது. இல்லை, இவங்களை எதிர்த்து சண்டை போடணும். இப்போ அந்த நிலைமைக்கு சவுதியும் கிட்டத்தட்ட உறுதியாக வந்துட்டாங்க, யுஏயும் கிட்டத்தட்ட உறுதியாக வந்துட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் ஏன் போய் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுறாங்க அப்படின்னா, சவுதி போரில் இறங்கினா பாகிஸ்தான் போரில் இறங்கி ஆகணும். பாகிஸ்தான் போரில் இறங்கினா அவங்க நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 6 லட்சம் இராணுவ வீரர்களில் 2.5 லட்சம் பேர் ஷியா இஸ்லாமியர்கள், அவங்க எல்லாரும் எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க. உள்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் இது ஈராக் சிரியா மாதிரி போகிறதுக்கான ஆபத்து அப்படின்றது பெரிய லெவலில் இருக்குது. இந்த இடத்துல தான் இவன் அசீம் முனீர் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஷியாக்கள், தேசத்தந்தையாக இருந்த இவங்களுடைய முகமது அலி ஜின்னாவே ஒரு ஷியா தான். ஷியாக்களுக்கெல்லாம் இங்கே ஈரான் மேலே காதல் அதிகமாக இருந்தால் அங்கேயே போயிருங்க, நான் கேட்டை திறந்து வைக்கிறேன்னு பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதை எப்படியாவது இப்போ சால்வ் பண்ணணும்னு சொல்லி தான் பாகிஸ்தான் இது உள்ளே இருக்காங்க. 2வது, இந்த இடத்துல சைனா கம்ப்ளீட்டாக வெளியில் இருக்குது. தங்களுடைய அமெரிக்கா நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்திக்கலாம், ஒரு வாய்ப்பாக மீண்டும் உட்காந்து அடுத்த ஒரு ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் ஓசியில் திங்கலாம் அப்படின்றது தான் பாகிஸ்தானோட எய்ம். இந்த இடத்துல தான் இந்த வார்னிங்கை இவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஒரு கம்பேரிசனுக்கு பாகிஸ்தான் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் உலகத்துடைய 10வது பவர்ஃபுல் இராணுவம், எங்களெல்லாம் யாரும் கிட்டே நெருங்க முடியாது அப்படின்ட்டு. 6,54,000 பேர் பாகிஸ்தானுடைய ஆக்டிவ் இராணுவ பர்சனல்ஸு. ஈரான் எடுத்தீங்கன்னா 6,10,000 பேர் ப்ளஸ் அவங்கக்கிட்ட இதே அளவுக்கு ஈக்குவலாக ரிசர்வ்ஸும் இருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக பாகிஸ்தான் ஒரு வலிமையான ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, ஈரான்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. மற்றும் ட்ரோன் அண்ட் மிசைல்ஸு இவங்களால இப்போ அமெரிக்காவே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு இவங்க தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். நேவி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சப்மரைன்ஸு மற்றும் ஃப்ரிகேட்ஸ்லாம் பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, ஈரான்கிட்ட நேவி கிடையாது. ஆனால் ஈரான்கிட்ட ஸ்வாம் ட்ரோன்ஸ் இருக்குது. ஈரான் நினச்சா
இவங்களுடைய ஆயில் சப்ளையை கம்ப்ளீட்டா ஒன்றும் கிடையாது. ஈரான் பாகிஸ்தான் ஒரு யுத்த சூழ்நிலை வந்துச்சு, இவங்க அணுகுண்டே வச்சிருந்தாலும் 7 நாள் மட்டும் ஈரான் இவங்களுக்கு பாகிஸ்தானுடைய எண்ணெயை தடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பிச்சை தான் எடுக்கணும், அதை எடுத்து தான் இருக்கிறாங்க. இன்னும் நடுத்துறையில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இவங்க வந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் அளவுக்கு ஆயுதங்கள் இவங்ககிட்ட இருந்தாலும் அதெல்லாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இல்லை இவங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 23 ஷபாஸ் ஷெரீஃப் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு அவசரமாக இவங்களுடைய ஈரானுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பேசின பிறகு ஈத் ஃபெஸ்டிவல், அதாவது ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம், இந்த பிரச்சனையை நாங்கள் இது பண்ணுறோம், பிரேவான ஈரான் மக்கள் இதை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கண்டோலசன்ஸ் கொடுத்து ஆறுதல் செய்திகள்லாம் கொடுத்து இந்த பக்கம் நான் இது பண்ணிட்டு அமெரிக்கா கூட போயிட்டு திரும்ப இந்த பேக்கரி டீலிங் இதை தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸஸ் சப்போர்ட் ஃபார் பிரேவ் இரானியன் பீப்புள். அப்போ அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போடக்கூடிய வீரம் மிகுந்த ஈரானிய மக்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம், நாங்கள் உங்க கூட இருக்கிறோம். அதே சமயம் அமெரிக்காட்ட போயிட்டு குஜராத் தூக்கிட்டு அந்த பக்கம் காசு வாங்க வேண்டியது. டிஎஸ்கலேஷன் அர்ஜ்ட் கலெக்டிவ் ஆக்ஷன் டயலாக் அமாங் நெய்பர்ஸ். நான் ஆப்கானிஸ்தான் கூட பேச்சு நடத்த மாட்டேன், ஆப்கானிஸ்தானை என்ன வேணா செய்வேன், ஆனால் நீ சண்டை போறது என்னைய சண்டையில் உள்ளெழுத்துற மாதிரி இருக்கு, அதனால நீங்களும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு இஸ்லாமிய நாடுன்ற அந்த அடையாளத்தை இவங்க இது பண்ணுவாங்க. யூனிட்டி இன் த ரேங்க்ஸ் ஆஃப் த உம்மா, அதாவது இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கணும். சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை அகமதியாக்களே 3ஆம் தர குடிமக்களாக நடத்தக்கூடிய நீங்கள் சர்வதேச அளவில் முஸ்லீம் உம்மாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல பாகிஸ்தானுக்கு. பட் இவங்க இது பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல மீடியேஷன் பண்ணுவோம்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க இராணுவம் போய் சிக்கிடக்கூடாது சவுதி ஆரம்பிக்கக்கூடிய இந்த போரில். அதே மாதிரி தங்களுக்கு வேண்டிய பெட்ரோல் டீசலை ஈரான்கிட்ட இலவசமாகவோ இல்லை கடன்லையோ வாங்கிக்கணும். அதே மாதிரி அமெரிக்காட்ட இந்த இடத்த நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் உங்கள் படைகளெல்லாம் நீங்கள் அனுப்ப வேண்டாம், தேவைப்பட்டால் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காசாவில் ஒரு போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு உருவாக்கி ட்ரம்ப் பக்கத்தில் ஷூவை தொடச்சிட்டு நின்று இவங்க ஃபோட்டோ கொடுத்தாங்களோ அதே மாதிரி நாளைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நிர்வகிக்க போர்ட் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ஹார்மூஸ்ன்னு கூட ட்ரம்ப் ஏதாவது ஒரு பேரை சொல்லி இது பண்ணலாம். அதுக்கு ஜால்ரா தட்டுறதுக்கு ஒரு 10 நாடுகள் நிற்கும். அதில் முதல் ஆளாக பக்கத்தில் போய் நின்று எப்படியாவது இவங்களுடைய இன்டெலெக்சுவல் லெவல், இவங்களுடைய கனவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அமெரிக்கா மற்றும் ஈரானோடைய கண்ட்ரோலில் ஒரு போர்டோட கண்ட்ரோலில் வந்துடும். அந்த போர்டோட கண்ட்ரோலில் நாங்கள் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிப்போம். நாளைக்கு இந்தியா எங்களை மீண்டும் தாக்கணும் ஒரு எதிர்த்து ஆரம்பித்தா நாங்கள் போய் இந்தியாவுடைய கப்பல்களை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் தடுத்துருவோம். இப்போ பேசக்கூடிய டைமில் நம்மளுடைய 2 முக்கியமான எல்என்ஜி கப்பல்கள் இப்போ அந்த இடத்த தாண்டி வந்துகிட்டு இருக்கு. அதாவது எங்கேருந்து தாண்டி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை தாண்டி வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் தாண்டி வரக்கூடிய இந்த 2 எல்என்ஜி கப்பல்களுக்கும் யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய கடற்படை. இது டேமியன் சைமன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் இப்போ பதிவிட்டிருக்காரு. இந்தியா ஃபிளாக்ட் எல்பிஜி டேங்கர்ஸ் ஜாக் வசந்த் அண்ட் பைன் கேஸ் en route from the Persian Gulf have now alongside with Indian warships in the Gulf of Oman, likely as the Indian Navy provides escorts and other support. தெளிவா இந்திய கடற்படை ஒமான்ல இருந்து அவங்கள கிராஸ் பண்ணி இங்க உள்ள கூட்டிட்டு வராங்க. இந்திய கடற்படையும் ஈரானுடைய கடற்படையும் ஒன்னா சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய கப்பல்களை யாரும் தாக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் எந்த வகையிலான ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்றதுக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்தியாவுடைய கடற்படை இருக்கு. இப்போ துரந்தர் படம் வந்தது நம்ம தெரியும். துரந்தர் படத்தை பற்றி டீட்டெயிலாக ஒரு நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. கண்டிப்பாக அதுக்கு நேரம் இல்லை, இப்போ நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு பேசுகிறேன். பட் துரந்தரில் இந்திய உளவாளிகள் பாகிஸ்தானுக்குள்ளே ஊடுருவினாங்க. லயாரி கராச்சியில் நம்ம பார்த்தோம், அந்த இதெல்லாம் பார்த்தோம். நேற்று பாகிஸ்தானுடைய போலீஸ் எந்த அளவுக்கு ஒரு அறிவாளிகளா இருந்திருந்தா இவங்க போய் நேராக அங்கே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய, அதாவது ரோட்டோரம் படுத்துட்டு இருக்கக்கூடிய, ஆதரவு இல்லாமல் வீடு இல்லாமல் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு புவர் மக்களை அவங்கள போய் அடித்து நீ இந்திய உளவாளியான்னு கேட்டு ரோட்டில் போகிற வரவனெல்லாம் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருக்கவனெல்லாம் எழுப்பி அவனை போட்டு சாத்துன்னு சாத்தி நீ இந்திய ஒளிவாளியா இந்த ஒளிவாளின்ட்டு. ஸோ இவனுங்களுடைய அறிவு முட்டியில கூட இருக்கான்னு எனக்கு தெரியல. ஒரு படம் வந்திருக்குது, அந்த படத்தோட கதை அப்படின்றது 2002-03 வாக்கில் இருந்த கதையை எடுத்திருக்காங்க.
அந்த படத்துல இந்திய உளவாளிகள் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு 2026 நம்ம ஆளுங்க போயிட்டு இதே மாதிரியான உளவாளியை பார்ப்பாங்களா? கண்டிப்பா வேற விதமா கிராஜுவேட் ஆயிருப்பாங்க. ஆனா இவங்களோட அடிப்படை அறிவு அப்படின்றது ஒரு கழுதைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது சொல்ற வேலையை செய்யக்கூடிய அளவுக்கான அறிவு இருக்கும். ஆனா இந்த நாட்டுக்கு இது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய கராச்சியோட காவல்துறை அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களை தேடி தேடி போய் அடிச்சு நீ இந்தியா உளவாளியா உளவாளியான்னு கேட்கக்கூடிய ஒரு உலகத்துக்கே ஒரு காமெடியான ஒரு நாடு தான், ஒரு வஞ்சம் மிகுந்த காமெடியான நாடு தான் பாகிஸ்தான். ஸோ இப்போ இவங்க மீண்டும் அமெரிக்கா கிட்ட நெருக்கம் பெறுறதுக்கு இந்த பஞ்சாயத்தை தாங்க மூலியமா முடிச்சு வைக்கலாம் அப்படின்றாங்க. பட் லார்ஜர் கேம் அப்படின்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? அமெரிக்கா நேரடியாவா, இல்லை அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவுடைய ஒரு நட்பு தலைவர் ஈரானுக்கு புதுசா வந்து அவங்க பண்ணுவாங்களா? அதே மாதிரி ஈரானுடைய கச்சா எண்ணெய் யாருக்கிட்ட போகணும் அப்படின்றதும். மூணாவது, எந்த நாடும் சைனா கிட்ட இதை கொடுக்கும் பொழுது எண்ணெயை கொடுக்கும் பொழுது யுவான்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கிரேட்டர் கேம். இந்த போர் முடிவுக்கு வரும் சீக்கிரம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு வீடியோல ஒரு டீட்டெயில் அப்டேட்டோட பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.